யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பதிவு 6வது பதிவு வெள்ளிக்கிழமைக்கான பதிவு. வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது. பால், பழம், தண்ணீர். என்னடா ஓரிடுன்னு சொன்னா சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால சொல்லினே வரேன். பால், பழம், தண்ணீருக்கு தோஷம் இல்ல. அத சாப்பிடலாம். வெள்ளிக்கிழமை யார் யார் விரதம் இருந்தா என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வாராகி அம்மனுக்கு வந்து விரதம் இருந்து வழிபட்டு வருவதால் ஏற்படுற பலன் மாங்கல்ய பலம் கூடும். இந்த மாங்கல்ய பலம் வந்து இந்த மாங்கல்ய எப்படி இருந்தாலும் சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த மாங்கல்யம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாங்கல்ய பலம் வந்து கூடும். அந்த மாங்கல்ய பலம் கூடுறதுக்காக வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கலாம். இவங்கள தவிர வேற யாரு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம். அது லேடிஸா இருக்கலாம், ஜென்ஸா இருக்கலாம். வியாபாரம் பண்றவங்க. வீட்டுக்கார் பண்றாருன்னா நீங்க கூட உங்க வீட்டுக்காருக்காக விரதம் இருக்கலாம். அதனால மாங்கல்ய பலமும் கூடும். வியாபாரம் விருத்தியாகும். அதாவது டெவலப்மெண்ட் ஆகும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, நம்மளோட அந்த சுமங்கலியோட இதுக்கும் சரி, பலத்துக்கும் சரி, வெள்ளிக்கிழமையில வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து கொண்டு மாலை வேளையில் வந்து வாராகி அம்மனை தரிசிச்சுட்டு உங்க விரதத்தை முடிச்சீங்கன்னா, கண்டிப்பா மாங்கல்ய பாக்கியம் பலம் பெருகும். அதே போல் வியாபார விருத்தியாகும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். நம்பிக்கையோட விரதம் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.